பாக்கியா ரெஸ்டாரண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு புது புது ஐடியாவை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு பாட்டு போட்டிங்கிற ஐடியாவை கொண்டு வந்து பாட்டு போட்டியில் நல்லா பாடினா 30% டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி இந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து மறுபடியும் கவுன்சிலர் கலாட்டா பண்ணிகிட்டு இருந்துட்டு பணம் கொடுக்காமையே கிளம்புறாரு. ஆனால் பாக்கியா வந்துட்டு முதல்ல நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஆஃபர் டீலில் கலந்துருக்குறீங்க. நீங்களே இப்படி கொடுக்காம போனால் மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க? எல்லோரும் எங்களை இதாக கேவலமாக பேசுவாங்க. அதனால் நீங்கள் இந்த ஆஃபர் இதில் நீ கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டாக போக மீதி அமௌண்ட்டை மட்டும் சாப்பிட்டதுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கோளாறாக கேட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கிடுறா பாக்கியா. கவுன்சிலரும் என்னடா எப்படி தான் போனாலும் இப்படி நம்மளை மடக்கிறாளே அப்படின்ட்டு பேசாமல் எல்லோரும் நிறையா பேர் கஸ்டமர் வந்தோடனே அமௌண்ட்டை கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இனியாங்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன், அது பரவாயில்லையே அப்படின்னு நம்ம சூப்பர் ஐடியாமா, பரவாயில்லம்மா உங்களுக்கு தான் எப்படியுமே இப்படியெல்லாம் ஐடியாவெல்லாம் தோணுது. இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பிஸ்னஸை நல்ல முறையாக டெவலப் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இனியா. ரிப்போர்ட்டர் வேலைக்கு போக சொன்னோடனே போயிட்டு திரும்ப ரிட்டன் வர்றப்ப எல்லாருமே தூங்கிடுறாங்க. நிதிஷ் மட்டும் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நிதிஷ் வெளில அடிச்சும் கதவை தட்டியும் கதவை திறந்து விட மாட்டேங்கிறான். இது ஒரு பிரச்சனையாகவே பெருசு பண்ணி அவனை பிரித்து விடணுங்கிற ஐடியாவில் நிதிஷ் உட்காந்துருக்கான். ஆனால் இனியா இருந்துக்கிட்டு என்னடா பண்ணுறதுன்ட்டு கதவை தட்டி பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறேன், யாரையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நிதிஷும் எடுக்க மாட்டான். திரும்ப அவங்க அம்மா வீட்டுக்கு கிளப்பிடுறான். சுதாகர் இருந்துட்டு காணான்ட்டு ஃபோன் பண்ணி இனியா அங்கேயே வந்தாங்களே, இன்னும் வேலையை விட்டு இங்கே வரக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லைங்க இனியா இங்கே தான் இருக்கா அப்படின்னோடனே, இதை சொல்லாமல் கூட அங்கே வந்துட்டா, சொல்லிட்டு போனால் நாங்கள் வேணான்னா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் கேட்க, அப்படிங்களா எதுவும் எங்களுக்கு தெரியல, இனியா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறான், நான் காலையில் எதாக இருந்தாலும் பேசுகிறேன்னு சொல்லிட்டு காலையில் சுதாகர் வீட்டுக்கு கோபியும் ஈஸ்வரி பாக்கியா 3 பேரும் கொண்டு போய் பேசி விட்டு மன்னிப்பு கேட்டு விட்டுட்டு வராங்க. ஆனால் அதை வந்து மன்னிப்பு கேட்டதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நிதிஷோட அம்மா ஓவராக வாய் பேசுகிறா. அதுக்கு மினியாக இருந்துட்டு நீங்கள் வாய் பேசவே கூடாது, நான் வரலைன்னு சொல்லக்கூடாது, நான் வந்து பெல் அடித்தேன், காலிங் பெல் அடிச்சுட்டு கதவை தட்டிட்டு ஃபோனும் நிதிஷுக்கு அத்தனை டைம் அடித்தேன், உங்களுக்கு ட்ரை பண்ணேன், உங்களுக்கு யாருக்குமே லைன் கிடைக்கல, இத்தனை இது செஞ்சுமே நீங்கள் என்னை தப்பாக தரகுறவாக பேசுகிறீங்க பாருங்கள், இது எனக்கு பிடிக்கவே இல்லை. எங்கள் அப்பா வீட்டை நான் வந்து மன்னிப்பு கேட்க வச்ச மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த விஷயத்தையெல்லாம் நான் சொன்னால் அவங்க கேவலமாக மதிப்பாங்க. அதனால தான் இதையெல்லாம் எதையுமே சொல்லாமல் நான் ஏன் மேலே தப்பு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டேன். இனிமேல்னாச்சும் இது மாதிரி நடந்துக்காதீங்க, கரெக்டாக இருங்க அப்படின்னு சொன்னானே. நிதிஷை வந்து சுதாகர் கேட்குறான், ஏன் ஃபோன் பண்ணாலும் அப்படின்னு சொன்னானே, இல்லைங்கிற மாதிரி சொன்னானே. அப்போ நான் நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருந்திருக்கோம், சரி இனியா எதுவுமே நீ நினச்சிக்காத, நீ மேலே போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் அனுப்பிவிட்டுட்டு இவன் ஏன் இப்படி பண்ணுறான், அவன் வந்து இந்த அளவுக்கு பேசுகிறான்னா எவ்வளோ தெளிவாக இருக்கான்னு தெரிஞ்சுக்குங்க. ஆனால் நிதிஷோட உண்மையெல்லாம் தெரிஞ்சுதுன்னா அவன் கூட இருக்கவே மாட்டான். அப்புறம் நிதிஷோட வாழ்க்கை தான் இப்படின்னா போயிடும். தேவையில்லாமல் உன் பையனை அதை இதை பேச வேணாம்னு சொல்லி ஒழுக்கமாக இருக்க சொல்லி நிதிஷு சுதாகர் திட்டிகிட்டு உட்காந்துருக்கிறான். நிதிஷோட அம்மா பாக்கியாவையும் கோபியையும் கரகரவாக பேசுறதுனால ஈஸ்வரிக்கு கொஞ்சம் கோபம் வந்து, பாக்கியா நீயும் கோபி சேர்ந்து வாழ்ந்தா என்ன, எல்லாருமே இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே, அது நடக்கவே நடக்காதுன்னு பாக்கியா சொல்லிடுறா. சரி என்னடா பண்ணுறதுன்ட்டு இவளுக்கு ராதிகாளுக்கு கூப்பிட்டு உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, நான் மெட்ராஸில் தான் இருக்கிறேன் வாங்க பார்க்கலான்னு சொல்லி ராதிகாவர்கிட்ட தனியாக போய் பார்த்து பேசி, எப்படியாச்சும் நீயும் கோபி சேர்ந்து வாழணும், அன்றைக்கெல்லாம் நான் பேசினது தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோ, இனிமேல் அப்படிலாம் பேச மாட்டேன், மயூரிக்காகவும் கோபிக்காகவும் ஒன்றாச்சும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழலாமல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் ராதிகா இருந்துக்கிட்டு இனிமேல் நான் வந்து சேர்ந்து வாழ ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஈஸ்வரிக்கு கொஞ்சம் மறுபடி திரும்ப கோவம் வந்துடுது. இவனெல்லாம் பாரு, நம்ம இவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்குறோம், சேர்த்துக்க மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிடுறான். ஆனால் இவன் முதல்ல செஞ்ச தப்பு எல்லாமே தெரியல அவளுக்கு. ராதிகா கோபியை வரவழைச்சி, இப்படி எங்கள் அம்மா வந்து என்னைய உங்கள் கூட சேர்ந்து வாழ சொல்கிறாங்க, உங்களுக்கு எது நீங்களாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, நான் எதுவுமே சொல்ல கிடையாது, அம்மா வந்ததே தெரியாது அப்படின்னோடனே, அவங்க இப்படியெல்லாம் கேட்குறாங்க, அவங்ககிட்ட சொல்லி வைங்க, நான் என்னடா பண்ணுறதுன்னு எனக்கு கோபம் தான் வந்துச்சு, இருந்தாலும் பெரியவங்களாக போச்சுன்னு எதுவுமே பேசாமல் அனுப்பிட்டேன், இனிமேல் இப்படியெல்லாம் கேட்குற வேலை வச்சுக்க வேணான்னு சொல்லுங்கன்னு சொல்லி கோபிகிட்ட சொன்னோன்னே, கோபி அதே கோபத்தில் வந்து ஈஸ்வரியை காட்டுறேன், எதுக்கு நீங்கள் போய் நான் ராதிகா கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொன்னேன்னா,
எதுக்கு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, யாருக்கும் தெரியாமல் போய் பார்த்துருக்கீங்க, நீங்கள் பாக்கியாவுக்கு கிட்ட கூட சொல்லாமல். நான் உங்கள்கிட்ட சொல்லலைண்ணா, நான் ராதிகா கூட சேர்ந்து வாழ்கிறேன், பாக்கியா கூட சேர்ந்து வாழ்கிறேன், நான் தான் கம்முன்னு பேசாமல் பசங்களோட சந்தோஷமாக இருந்துக்கிட்டு நான் நல்லா தானே இருக்கிறேன், எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்டானிய. இல்லை ஈஸ்வரஞ்சி, இல்லை நீ தனிமரமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் கொஞ்சம் வளர்ந்தா எனக்கு அப்புறம் நீ யார் பார்த்துக்குவா, அதுக்காக தான் நான் அப்படி போய் கேட்டேன் அப்படின்னோடனே, நீங்கள் அப்படி கேட்டது தப்பு தான், எனக்கு 3 பசங்க இருக்காங்க, அந்த 3 பசங்க என்னை பார்த்துக்க மாட்டாங்களா, பாக்கியா இருக்க எப்படி இருந்தாலும் எல்லோரும் பார்த்துக்குவாங்க, நீங்கள் தேவையில்லாமல் ஏன் இப்படி பிரச்சனை பண்ணீங்க, அப்போலாம் அவங்க கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணீங்க, இப்போ மட்டும் சேர்ந்து வாழ சொல்லி கேட்குறீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, இது பாக்கியாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோடனே, பாக்கியா இதெல்லாம் பின்னாடி நின்று கேட்டுட்ருக்குறா. திரும்பி பார்த்தோன்னே பாக்கியா எதுவுமே பேசாமல் மேலே போயிடுறான். கோபி இருந்துட்டு இதே மாதிரி பாக்கியா கிட்டே இந்த கேள்வியெல்லாம் கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, எதுவுமே பேசாமல் அமைதியாக இல்லை அப்படின்னு சொல்லி, நீங்கள் இப்படி அமைதியாக இருக்கிறப்ப உண்மைதான்னு தெரியுது, நீங்கள் ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, நான் என் வாழ்க்கை நான் நல்லா தானே சந்தோஷமாக தானே இருக்கிறேன், எதுக்கு இப்படியெல்லாம் என்னை கேவலப்படுத்துகிறீங்க, நான் அவங்கள சேர்த்து வையின்னு சொல்லி கேட்ட மாதிரி அவங்க நினைப்பாங்கள்ல, கொஞ்சம் கூட பெரியவங்களாயும் உங்களுக்கு கொஞ்சம் புத்தி கூடியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே பேசாத கோபி இன்றைக்கி அவங்க அம்மாவே என்னை ரொம்பவே ஏற்று பேசிடுறா. நித்தீஷு சரக்கு அடிச்சுட்டு வந்ததை இனியா பார்த்துட்றா, என்னடா இப்படி வர்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டானே, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறப்போ ஒன்றுமே நித்தீஷ் பேசாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பெட்டில் படுத்துட்றாரு. நித்தீஷோட அம்மா சுதாகர்கிட்ட, ஏங்க அவன் சரக்கு அடித்த மாதிரி இருக்கக்கா, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, உனக்கு என்ன ஒன்றுமே தெரியலையா, ஆமாம் ஆனால் அடித்த மாதிரி தான் தெரியுது, நல்ல நிதானம் இல்லாமல் தான் போகிறான், என்ன எதுன்னு இப்போ தெரியல, இவன் இனியா பார்த்துட்டாளா, இனியா தெரியல மேலே தான் இருக்கான், என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சரி நான் எதாக இருந்தாலும் ஜமானிச்சுக்கிறேன் நீ போ அப்படின்னோடனே, அவளுக்கு இனியாவில் கல்யாணம் பண்ணி வச்சு தான் இவன் இப்படி மடி திரும்ப இந்த அடிமை போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டா அப்படின்னு சொன்னோடனே, நீ கம்முன்னு பேசாமல் இரு, நீங்களாம் பண்ண காரியத்தினால தான் இப்படி, அவளை எதுவும் குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் போய் நித்தீஷை பார்க்குறப்ப என்னாச்சு அப்படின்னு, அங்கிள் என்னன்னு தெரியல வந்தானே இப்படி ஆகிட்டாரு, என்னென்னு தெரியல கேட்குறேன், எதுவுமே பேசலை, அவருக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம் உண்டா அப்படின்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் பழக்கம் உண்டானே இனியா கேட்குறப்ப, சுதாகர் இல்லை மழுப்பிக்கிட்டு, அப்படியே இல்லை மைக்ரேன் தலைவலி இருக்குது, அதனால அவன் இப்படி தான் இருப்பான், அந்த தலைவலி வர்றப்ப யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டான், அது தெளிகிறப்ப ரொம்பவே கத்துவான், அதனால நான் என் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறேன், இல்லை நான் இங்கேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இனியா கேட்குறப்ப, இல்லை நான் என் ரூமுக்கே கூட்டிகிட்டு போயிடுறேன்ட்டு நித்தீஷை தூக்கிட்டு போயிடுறான். ஆனால் இன்னும் இனியா இருந்துட்டு அண்ணனுக்கு செலின் அண்ணனுக்கும் இந்த மாதிரி மைக்ரேன் தலைவலி இருக்குதுன்னு இந்த மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் பண்ண மாட்டாரல்ல, இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இனியை யோசிக்கிறான். நித்தீஷு ரொம்பவே ட்ரக்ஸுக்கு அடிமையானவன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சானா இனியா நித்தீஷ் கூட வாழ்க்கை வாழ்வாளா இல்லை வாழ மாட்டாளா, நித்தீஷ் ஒரு ட்ரக்ஸுக்கு அடிமையானவன் அப்படின்னு சொல்லி இனியாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா நித்தீஷ் கூட வாழ மாட்டான்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.